25 எம்எல்ஏக்களுமே பிஃபார்ம் ரெட்டை இலையை கொடுத்தது யாரு? எடப்பாடி. இப்போ ஓட்டு போட்டதே ரெட்டை இலைக்கு எதிராக. எங்க புறன் வந்து தெரியுதா? அதிமுக எம்எல்ஏவா கருத முடியாது. எல்லாமே 25 பேர் தெரியாம தான் பண்ணுவாங்களா? தெரிஞ்சேதான் பண்றாங்க. யாருக்கும் தெரியாம இல்ல சார், தெரிஞ்சுதான் பண்றாங்க. சட்டம் தெரியாத மாதிரி பண்றாங்க. அதனால சட்ட அமைச்சர் தானே. எத்தனை பேர் அமைச்சர்ல சட்ட அமைச்சர். நீங்க சிவி சண்முகம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு கூட போயிருக்க மாட்டாரு. எல்லாம் அந்த டாக்டர் வாங்கிட்டு அரசியலுக்கு வந்துருவான், வக்கீல் வாங்கிட்டு அரசியலுக்கு வந்துடும். அப்போ இரண்டையும் மீறியதனுடைய விளைவு சபாநாயகர் கொண்டு இப்போ எடப்பாடி கடிதம் கொடுக்குறாரு. இவங்கெல்லாம் என்னுடைய கட்சி கட்டுப்பாட்டை மீறிய நபர்கள். இவர்களை நீங்கள் அதிமுகவிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணுங்க, சுயேட்சையாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அவர் லெட்டர் கொடுக்குறாரு. அதை செய்ய மாட்டார். இப்போ எஸ்பி வேலுமணி சொல்கிறார்ல சார், இந்த மாதிரி வந்து நாங்கள் பொதுச் செயலாளர் என்ற பதவிக்கும் ஆசைப்படல, நாங்கள் பார்க்காத பதவிகளும் கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. இப்போ பொதுச் செயலாளர் எடப்பாடி தான்ன்றதை இவங்க ஏற்றுக்கிறாங்க இல்லையா? அப்போது ஒரு நாள் இவங்க கட்சியை விட்டு பிரிக்கணும், உடைக்கணும்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணியோ சிவி சண்முகம் நினைக்கலன்றது அவங்க ஆயாலே சொல்கிறாங்களே. பொதுக்குழு கூட்டுறதுக்கு இவங்களே போய் ஒன்றிய செயல் நகர செயலாளர்கிட்ட லீமா ரோஸ் பணத்தோடு போகிறாங்க. அவங்க கூட அடித்து விரட்டி விட்டான். 6 மாதம் டு 1 வருஷம் இது ஓட்டலாம். அதற்கு பிறகு இவங்க அந்த தொகுதியை ரிசைன் பண்ணிவிட்டு விசில் சாத்திரம் நிற்பாங்க. விசிலில் நின்று டிவிகே எம்எல்ஏவாக மாறுவார்கள். இதுதான் இவர்களுடைய திட்டம். இதுக்கு நடுவில் இவர்களுக்கு இவ்வளோ அவசரம் ஏன்னு கேட்டிங்கன்னா